அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வந்து டே 6 மினி பிளாக் தான். ஸோ நேற்று ஆர்கனைஸ் பண்ணது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ மளிகை ஜாமான் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு, ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து காய்கறி எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி மாவு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி பிணைஞ்சது அதை வந்து ஒரு 4 உருண்டை இருந்துச்சு. ஸோ அதை சப்பாத்தி போட்டுக்கலாம், அப்புறம் வந்து தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ காலைல டீ குடித்தாச்சு. பாப்பா இன்னும் எந்திரிக்கலை. வாங்க போய் பாப்பா எந்திரிக்கிறாளா இல்லையான்னு பார்க்கலாம். மேடம் இன்னும் தூங்கி எந்திரிக்கலை, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பாய் எடுக்கவே மாட்டாங்க போல் இந்த பக்கத்து வீட்டில். இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் எப்பவும் போல் வெயிலாக தான் இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பள்ளிவாசல் இருக்குது. மாடியில் வந்து வீடு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதோட மாடியில் வந்து என் மாமனார் தான் கொத்தனார். ஸோ அவங்க வந்து மாடியில் வீடு கட்டிகிட்ருக்காங்க. நான் இன்ஷா அல்லாஹ் மாடிக்கு போயிட்டு அப்லோட் பண்ணுறேன் ஒரு நாள். குட் மார்னிங். வாங்க ப்ரஷ் பண்ணலாம், வாங்க எந்திரிங்க 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 எந்திரிடா செல்லவே இல்லை. எந்திரிங்க 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 எந்திரி எந்திரி எந்திரிக்கலாமே. ப்ரஷ் பண்ணிட்டு வரோமா? போமா. போ போ. ப்ரஷ் பண்ணுவோமா? உன்னோட ப்ரஷ் எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? இங்கே காணா? அதான் இருக்கா? எட்டு எடு எடு எடு. எடுக்க முடியலையா? சரி, ப்ரஷ் பண்ணிட்டியா? சரி வந்து படு, அம்மா பால் தரேன். படு படு. அந்த பெட்ஷீட் எல்லாம் நீ அரேஞ்ச் பண்ணு. பெட்ஷீட் எல்லாம் நீ எடுத்து மடி 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 பாப்பா. சரி பாடு, அம்மா போய் பால் எடுத்துட்டு வரேன். இந்த மேடம் ப்ரஷ் பண்ணுறதுக்குள்ளாட்டியும் என்னை ஒரு வழி பண்ணிட்டா. என்ன அப்படின்னா, நம்ம ப்ரஷ் பண்ணும் போது ப்ரஷ் பண்ண மாட்டேன்னு அடம். இன்னொன்று வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அவளுடைய பால் பாட்டிலை வந்து பக்கத்து வீட்டில் இருக்க பாப்பா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ப்ரஷ் பண்ணான், எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் இப்போ பாப்பாவுக்கு கொடுக்க போகிறேன். இந்தா குடி. பிஸ்மில்லா சொல்லி குடி. குடி, பிஸ்மில்லா சொல்லி குடி. என்னம்மா? எடுத்து தரேன். இன்னைக்கு ஒரு 4 சப்பாத்தி, அந்த சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அந்த சாம்பார் வந்து கொஞ்சம் அதை வந்து கொதிக்க வச்சாச்சு. மாவு இருக்குது கொஞ்சமாக. மாவு வந்து எடுத்து தோசை ஊற்ற போகிறோம். தோசை ஊற்றிட்டு சப்பாத்தியை போட்டு இன்னைக்கு சாப்பிட போகிறோம். என்னத்த பில்லோவையா? பில்லோவையா? ஹலோ. ஆமா, போ, இறங்கி போ. மேலே தான் வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோ இன்ஷால்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். மேலே வேலை நடக்கிறதுனால என்னால் போக முடியாது. நான் அப்லோட் பண்ணுறேன் இன்ஷால்லாம். மேலேருந்து வியூவும் சூப்பராக இருக்கும், நான் காட்டுறேன். இப்போ மேடம் போயிட்டாங்க கீழே. ஸோ நம்ம வந்து இந்த பெட்ஷீட்டை மடிச்சுட்டு பெட்டை உதறிட்டு போடலாம். மடிச்சுட்டு காட்டுறேன்.
இப்போ பெட்ஷீட்டை மடித்தாச்சு, பெட்டை உதறியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இன்றைக்கி மிஷின் போடலான்னு பார்த்தேன். ஒரு மதியத்துக்கு மேலே தான் மிஷின் போடுற மாதிரி இருக்கும். ஸோ மதியத்துக்கு மேலே மிஷின் போட்டுட்டு இந்த துணி எல்லாத்தையும் மடிக்கணும். இதெல்லாம் மடிக்கிற துணி, ஹஸ்பண்டோட துணி. ஸோ இது எல்லாத்தையும் நான் மடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் பரவாயில்ல. காலையில் அவங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். ஸோ அப்போ விட இப்போ கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் மந்தமாக இருக்குது. இந்த பாயை எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே. சரி பரவாயில்ல. ஸோ இது நம்ம வீட்டு ஜன்னல், இருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். நான் எப்போ வந்து தண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிடுவேன். பாப்பா லேட்டாக தான் எழுந்திரிச்சதுனால மெதுவாக தான் சாப்பிடுவா. 10 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவா. ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அச்சோ வெளியிடுச்சு. ஓகே, நான் எடுத்துகிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டேன். ஏன்னா அது கீழே விழுந்துருச்சு. ஸோ அதனால் ஓகே, பாத்ரூம் வாஷ் பண்ணியாச்சு, அதையும் மாற்றி வச்சாச்சு. இப்போ இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் நம்ம பாத்ரூமில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மறுபடியும் மிஷின் போடணும். ஸோ தண்ணி இல்லை, ஸோ கரண்ட்டும் இல்லை. கரண்ட் வந்தால் தான் போட முடியும். அப்புறம் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க மின்ட்டு வைங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மின்ட்டு வச்சுருக்கேன். மல்லி நான் போட்டது தப்பா. ஸோ அதை இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் மல்லி எப்படி போடுறதுங்கிறத நான் நல்லா கற்றுக்கிட்டு வந்து போடுறேன். நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ தண்ணியை போய் ஊற்றிட்டு வச்சாச்சு. அடுத்து டஸ்ட்பின் க்ளீன் பண்ணணும். அதையும் போய் கொட்டிட்டு வந்துட்டு நான் வீடியோ காட்டுறேன். ஸோ டஸ்ட்பின் க்ளீன் பண்ணியாச்சு, வேறு கவர் மாற்றியாச்சு. இதையே அங்கே வைக்கிறோன்னா நம்ம சாப்பிட்டு போடுற அந்த இது ஃபுல்லாகவே இதில் போடுறதுக்காக தான். வெளியில் ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கேன். வீடை கூட்டிகிட்டு இருக்கோம். ஸோ ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, வீடை கூட்டியாச்சு. ஸோ இது கூட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். கூட்டிகிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே. அப்புறம் எங்கள் ஊரில் வந்து மணிக்கூண்டு இருக்குது. ஸோ அது இப்போ தான் வச்சுருக்காங்க. இன்னமும் யார் யார் ஊர்லனா மணிக்கூண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் ஊர்னா என் ஹஸ்பண்ட் ஊரில். ஸோ எங்கள் ஊரில் முன்னாடி இருந்துச்சு. இப்போ முன்னாடி அந்த சத்தம்னா கேட்குவாங்க. இப்போ அந்த சத்தம்னா கேட்குறதே கிடையாது. ஆனால் இங்கே வந்து பக்கத்துலேயே இருக்குது, சின்ன கிராமங்கிறதுனால இருக்குது. ஸோ யார் யார் ஊர்லனா வந்து மணிக்கூண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் கரெக்டாக. ஆனால் இங்கே என்னென்னா கரெக்ட் டைமுக்கு அடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, 6 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மணிக்கூண்டு வந்து அடிக்குது. வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் நான் கூட்டும்போது நிறைய அரிய வகையான திங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சேன். இதெல்லாம் காணோம் அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். ஸோ பாப்பாட்டு விளாட்ஜாமா நேற்று தான் தூக்கி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் காணான்னு தேடிட்டு இருந்தேன். கீழே கிடந்துச்சு, கட்டிலுக்கு கீழே. ஸோ அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு, எடுத்தாச்சு. அடுத்து வந்து துணி மடிக்கணும். கரண்ட் வந்துச்சுன்னா துணி உட்காந்து மடிக்கலாம். இப்போ வேர்க்குது. ஸோ அதனால் கரண்ட் வந்தோன்னா அதை பண்ணலாம். நம்ம இப்போ வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ இதை ஃபுல்லாக அரிஞ்சு வச்சுட்டு வெங்காயம்னா கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம், பூண்டு, இதுக்கு என்னென்ன தேவையோ பொரியலுக்கு. ஸோ அதை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இருக்குது. ஸோ அதை காலையிலையும் வச்சுக்கலாம், மதியத்துக்கும் வச்சுக்கலாம். ஸோ இதை நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். கரண்ட் இன்னும் வரலை. ஸோ சேட். கரண்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கீரைக்கு வந்து ட்ரான்சிஷன் கொடுக்க போகிறோம். சட்டுன்னு போயிட்டு எப்படி ரெடி ஆகிட்டு வராங்கன்னு மட்டும் பாருங்கள். என்னது, யார் கொடுத்தா? டேடி கொடுத்தாங்களா? சவுண்டாக பேச மாட்டியா? என்ன இப்படி தூக்கி போடுற? சாப்பிடுவோமா? என்ன சாப்பிடலாம்? சோறா? காலையில் சோறா சாப்பிடுவாங்க? என்ன சாப்பிடலாம் சொல்லு. சப்பாத்தி சாப்பிடுவோமா? இப்போ வந்து இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த மேடம் வந்துட்டாங்க, எல்லாத்தையும் பாடுபடுத்திடுவாங்க. அதனால் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ட்ரான்சிஷன் கொடுக்கலாம். மேடம் சாப்பிடும்போது எப்போவுமே ஃபோன் பார்த்துக்கிட்டு அது இப்படி இந்த போஸ்ட்டில் உட்காந்து தான் அவங்க ஃபோன் பார்ப்பாங்க. ஃபோன் பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ நான் சப்பாத்தி ஊட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ டைம் வந்து 10:30 ஆகுது. கரெக்டாக 11:30 11:45 ஆகும் இவளுக்கு நான் சாப்பாடு வச்சு சாப்பிட வச்சு முடிக்க.
என்ன பார்க்குற? எந்திரிச்சு உட்காரு, எந்திரிச்சு உட்காரு. இந்த வாங்கிக்க, இந்தா எந்திரிச்சு உட்காந்து பாரு. ஃபோனை பறிச்சிருவேன் தங்கம். இது ஃபோனை ஏன் பாப்பாவை சாப்பிட வச்சாச்சு. இப்போ வந்து அடுத்து அவளுடைய மருந்தெல்லாம் கொடுக்கணும். ஸோ மருந்து கொடுக்குறத கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வரமாட்டேங்கிறா. மல்லு கட்டி மருந்தை ஊற்றிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் கரெக்டாக சொன்ன மாதிரி 11:30 மணி. உங்களுக்கு டைம் தெரியுதா? 11:30 கரெக்டாக 1 hour. இது மேடம்க்கு மேலே இருக்க விளையாட்டு ஜாமான் வேணுமா? அவள் பேண்ட்டை கழட்டி போட்டாக. ஸோ இந்தா இருக்குது இந்த விளையாட்டு ஜாமான். ஏன் கீழே வைக்கலன்னா எடுத்து கீழே போட்டுறா அப்படின்ட்டு. இந்தா உன் டேடிட்டு ஃபோன் அடிக்குது. என்னம்மா பண்ற? நல்லா இருக்கு. எதுக்கு அடிச்ச? ஏய் தூக்கி போடக்கூடாது. ஏய் எதுக்குடி அதை இழுக்கிற? எடுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் பண்ணுது. சேரை இங்கிட்ட வந்து ஏஹே சூப்பர்ரா. அந்த சேரை இருந்த இடத்துல போய் வச்சிருங்க. அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு களைஞ்சிட்டு 3 தண்ணி வச்சு களைஞ்சிட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ அரிசியை ஊற வச்சிடலாம். அடுத்து நான் காட்டுறேன். கட் பண்ணி வச்சுருக்க கீரையை அரிசி களைஞ்ச இந்த தண்ணியில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து அந்த கீரையும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே வந்து சீத்தாப்பழம் வந்து ஈஸியாக கிடைக்கும். இங்கே இருக்கிற மழைகளில் வந்து போய் பறிச்சுட்டு வருவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் சீத்தாப்பழம் பிடிக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒலை வச்சாச்சு. நல்லா ஒலை கொதிக்கணும். இந்த சைடு வந்து அரிசியை வந்து ஊற வச்சாச்சு ஆல்ரெடி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கீரையை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கீரையை நான் கட் பண்ணியாச்சு. ஸோ இதை பொரிக்கணும். பொரிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ கீரை பொரியலுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டாச்சு. ஸோ ஆயில் நல்லா சூடானோன்னே நம்ம வந்து அடுத்தடுத்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு கடுகு பருப்பு போட்டாச்சு. ஜீரகம் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டாச்சு. வரமிளகா போட்டு நல்லா வெடிக்க விடுவோம். பூண்டு இருந்தால் பூண்டு நச்சு கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு நச்சு போடலை. ஸோ இது நல்லா வந்து ஃப்ரை ஆனோன்னு நான் அடுத்து வெங்காயம் போடப்பேன்.
எல்லார் வீட்லேயும் பண்ணுற மாதிரி தான். வெங்காயம் போட்டாச்சு. போட்டு இதுக்கப்புறம் இது நல்லா வதங்கணும்னு கீரையை போட்டு உப்பு போட்டு வதக்கி இறக்க வேண்டியதான். வாங்க சொல்கிறாங்க. என்ன பண்ற? உடைச்சிடாத, கதவை திறங்க. பேசு, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ட்ரெஸ் கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாதம் ஒரு சைடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சாம்பார் இருக்குது. நான் ரசம் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் சாம்பார் இருக்கனால சாம்பாரே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் தானே, பாப்பா எவ்வளோ சாப்பிட போகிறா. ஸோ இது பண்ணியாச்சு. சாதம் மட்டும்தான் இனிமேல் வடிக்கணும். மணி 1 ஆயிடுச்சு, 1 ஆக போகுது. ஸோ இப்போ வந்து பாப்பா வந்து அவங்க வந்து என்னை மாதிரியே சாரீ கட்டியிருக்காங்களாம். சாரி, அவங்க அத்தம்மா மாதிரி சாரீ கட்டியிருக்காங்களாம். சாரீ கட்டிட்டு ஏதோ விளாண்டுட்ருக்காங்க. அவங்க வந்து கையில் வச்சுருக்கா ஃபோனு. அவள் பாப்பா அது. அவங்கள்ட்ட பேச சொல்லிட்டாங்க. யார்கிட்ட பேசுகிறீங்க? சச்சாட்ட பேசுகிறீங்களா? மன்சூர் சச்சாட்ட பேசுகிறீங்களா? அது சரி. ஆன்லைனில் வந்து க்ளவுஸ் வாங்கினேன். ஸோ நம்ம கை வந்து ஃபுல்லாக தெரியக்கூடாதுல்ல. ஸோ அதனால் வந்து க்ளவுஸ் வாங்கினேன். வண்டி ஓட்டும் போதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுமாதிரி மெஹந்தி போடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக க்ளவுஸ் வாங்கினேன். ஒரு 6 பீஸ் வாங்கினேன். என் பொண்ணு என்னை எதுவுமே பண்ண விடாமல் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறா பாருங்க. என்ன அப்படி பண்ணுறான்னு தெரியல. அதத்தா தாடா, அது என்னது? ஸோ நல்லாயிருக்கு ப்ளவுஸு. யாருக்கும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். கையில் க்ளவுஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுஸ் போட்டிருக்கா. நல்லா இருக்கா? எல்லோரும் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். கேளு, நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்கான்னு கேளு. உங்களுக்கு வேணுமா? நாங்கள் லிங்க் ஷேர் பண்ணுறோம், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். Bye.